வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் மாவு பைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிகரெட்டுகள் பறிமுதல். அல் சல்மி எல்லை கடவையில் சிறப்பாக தயாரிக்கப்பட்ட மாவு பைகளுக்குள் புதுமையான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெரிய அளவிலான சிகரெட்டுகளை கடத்தும் முயற்சியை குவைத் சுங்கத்துறை பொது நிர்வாகம் முறியடித்திருக்கின்றது. ஒரு சவுதி நாட்டவர் வாகனம் ஓட்டிச் சென்று புறப்படும் நடைமுறைகளை மேற்கொண்ட போது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. சுங்க அதிகாரிக்கு மாவு இருப்பதாக தோன்றிய பல பைகள் மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. நெருக்கமான பரிசோதனையில் 22 சிகரெட்டு பொதிகளை இறுக்கமாக மூடிய கண்டறிய முடியாத பெட்டிகளில் மறைத்து வைக்கும் வகையில் பைகள் நிபுணத்துவத்துடன் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதை அதிகாரிகள் கண்டறிந்திருக்கின்றனர். அதிகாரிகள் கடத்தல் பொருட்களை பறிமுதல் செய்து அதிகாரப்பூர்வ அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றனர். மேலும் விசாரணைக்காகவும் மறைத்து வைக்கப்பட்ட கப்பலை தயாரித்ததற்காக பொறுப்பானவர்களை தொடரவும் இந்த வழக்கு பொதுக்குற்ற புலனாய்வு துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து வகையான கடத்தல்களையும் எதிர்த்து போராடுதல், கண்டறிதல் நுட்பங்களை மேம்படுத்தல் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டுவர முயற்சிக்கும் எவருக்கும் எதிராக உறுதியான நடவடிக்கை எடுப்பது ஆகியவற்றுக்கான தங்கள் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை சுங்க அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றனர். குவைத் விமான நிலையம் முனையம் 2 திட்டம் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. குவைத் விமான நிலைய முனையம் 2 திட்டம் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாகவும் விரைவில் முழு செயல்பாட்டுக்காக பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும் பொதுப்பணி அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. அதன் ஒப்பந்தங்களுக்குள் உள்ள அனைத்து மேற்பார்வை பணிகளும் மனித வளத்திற்கான பொது ஆணையத்துடன் இணைந்து குவைத் மயமாக்கப்பட்டுள்ளன என்பதை எடுத்துரைத்து அதன் திட்டங்களை முழுமையாக நிர்வகிப்பதற்கானதன் உறுதிப்பாட்டை அமைச்சகம் வலியுறுத்தியிருக்கின்றது. திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டுக்கான உதவி துணை செயலாளரும் அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளருமான அகமது அல் சலே குவைத் தொலைக்காட்சியில் அல் அக்பர் சேனலுக்கு அளித்த பேட்டியில் அமைச்சகம் பல நடந்து கொண்டிருக்கும் மற்றும் திட்டமிடப்பட்ட திட்டங்களை கொண்டிருக்கின்றது. அதில் முனையம் 2 அதன் முதன்மையான மேம்பாடுகளில் ஒன்றாகும். விமான நிலைய திட்டத்தின் முன்னேற்றத்தை கண்காணிப்பதிலும் சரியான நேரத்தில் முடிப்பதை உறுதி செய்வதற்காக ஏதேனும் சவால்களை தீர்ப்பதிலும் அமைச்சர் நூரா அல் மிசானின் தீவிர ஈடுபாட்டை அல் சலே பாராட்டியிருக்கின்றார். எந்தவொரு திட்டத்தையும் செயல்படுத்துவதில் தடைகளை தாண்டுவது மிகப்பெரிய பகுதியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிக நிறைவு விகிதங்கள் அமைச்சரின் நடைமுறை அணுகுமுறையின் செயல்திறனை பிரதிபலிக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். முனையம் தற்பொழுது செயல்பாட்டில் உள்ளது. இறுதி ஒப்படைப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. திட்ட வேகத்தை தக்க வைக்க அமைச்சகம் பல நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளது. இதில் சிவில் தகவல்களுக்கான பொது ஆணையத்துடன் இணைந்து புவியியல் தகவல் அமைப்பை உருவாக்குவதும் அடங்குகின்றது. இந்த அமைப்பு 12 பொதுப்பணி அமைச்சக திட்டங்கள் மற்றும் திட்ட மேற்பார்வையாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் போன்ற 6 சாலைகள் மற்றும் நில போக்குவரத்து முயற்சிகள் முழுவதும் முக்கிய விவரங்களை கண்காணிக்கின்றது. இவை மையப்படுத்தப்பட்ட தளத்தின் மூலம் அணுகக்கூடியவை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவில் சுத்தமான தண்ணீரை வழங்க KRCS மற்றும் வஃபா கூட்டு சேர்ந்திருக்கின்றன. குவைத் ரெட் கிரசன்ட் சொசைட்டி பலஸ்தீனிய வஃபா வளர்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு சங்கத்துடன் இணைந்து காசா பகுதிக்கு தண்ணீர் டேங்கர்களை வழங்குவதற்கான ஒரு மனிதாபிமான திட்டத்தை தொடங்குவதாக அறிவித்திருக்கின்றது. ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பதும் அவர்களின் அன்றாட துன்பங்களை தணிப்பதும் இந்த முயற்சியின் நோக்கமாகும். KRCS இயக்குநர்கள் குழுவின் தலைவர் காலித் அல் முகாமிஸ் இந்த திட்டத்தின் மதிப்பு $6,76,500 அமெரிக்க என்றும் இது பலஸ்தீன மக்களுக்கு முக்கியமான மனிதாபிமான முயற்சிகள் மூலம் உதவுவதற்கான சங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்றும் KURCS இயக்குநர்கள் குழுவின் தலைவர் காலித் அல் முகாமிஸ் குனாவிடம் தெரிவித்திருக்கின்றார். பலஸ்தீனத்தில் உள்ள அதன் கூட்டாளர்களுடன் ஒருங்கிணைந்து மேலும் நிவாரணம் மற்றும் மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்வதற்கான சங்கத்தின் உறுதிப்பாட்டை அல் முகாமிஸ் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த முயற்சிகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றில் அவர்களின் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்துவதற்கும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. காசா தற்பொழுது கடுமையான நீர் நெருக்கடியை எதிர்கொள்கிறது என்றும் நிலத்தடி நீர் ஆதாரங்கள் மாசுபடுவதாலும் நீர் உள்கட்டமைப்பின் பலவீனமான நிலையாலும் இது அதிகரிக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
பல ஆண்டுகளாக முற்றுகையிடப்பட்டதாலும் இராணுவ தாக்குதல்களால் மீண்டும் அளிக்கப்பட்டதாலும் நீர்வள அமைப்பு பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் விளைவாக டேங்கர்கள் மூலம் தண்ணீரை கொண்டு செல்வது, குடும்பங்களுக்கு பாதுகாப்பான மற்றும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை அணுகுவது உறுதி செய்வதற்கான ஒரு முக்கியமான உயிர்நாடியாக மாறியிருக்கின்றது. தண்ணீர் முயற்சிக்கு கூடுதலாக உணவு கூடைகள், மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள் மற்றும் ஆம்புலன்ஸ் வழங்குதல் உள்ளிட்ட காசாவின் சங்கத்தின் பரந்த மனிதாபிமான ஈடுபாட்டை அல் முகாமிஸ் எடுத்துரைத்திருக்கின்றார். சுகாதாரத்துறையை வலுப்படுத்தவும் அவசர மருத்துவ தேவைகளை நிவர்த்தி செய்யவும் ஒரு கள மருத்துவமனையை நிர்மாணிப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டங்கள் நமது பலசீன சகோதர சகோதரிகள் மீதான நமது மனிதாபிமான பொறுப்புகளுக்கான நமது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மனிதாபிமான முயற்சிகளுக்கு பங்களித்தவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். KRCSின் மனிதாபிமான பணியை நிலைநிறுத்துவதற்கும் உலகம் முழுவதும் நியாயமான காரணங்களுக்காக சேவை செய்வதற்கும் அதன் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.28 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.52 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.12 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.96 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 280.98 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 985.93 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 397.86 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.